அல்லல்வோம் அன்வனிப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா திரும்பும் நல்ல குணமிதம் மருணை கோபுரத்தில் மிகவும் கணபதி கை தொழில் கால் விக்னேஸ்வரா போற்றி வேவூர் தோழி பங்கன் விட முண்டகணகன் மிக நல்ல வன தடவி மாசர் திங்கள் கங்கை முடிமை புகுந்துதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வேளாண் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு முடனே ஆசிறு அவை நல்ல நல்ல அடிவிற்கு மிகவே காமதேன ஜோதியின் சார்பாக 12 ராசிக்கும் யோக நம்பர், லக்கி கலர், லக்கி திசை, அதிர்ஷ்ட தெய்வத்தை சொல்கிறோம். மார்ச் 5ஆம் தேதி தினமும் ஒரு வீடியோ போடுறேன் எல்லா ராசிக்குமே. சரியா? எல்லா ராசி 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்துக்கும் தெய்வம் தந்த, இறைவன் தந்த லக்கி நம்பர் என்ன அதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். வேத ஜோதிடத்தின்படி நட்சத்திர ரீதியாக சொல்கிறோம். சரியா நேயர்களே? நட்சத்திர ரீதியாக எண்கணிதத்தின்படி சொல்கிறோம். இது உங்களுக்கு முக்கியமான சில காரியங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெய்வம் தான் ரொம்ப முக்கியம். அன்றாட தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். அதிர்ஷ்ட தெய்வத்தை ஒவ்வொரு நட்சத்திரத்தை அன்றைக்கும் நம்ம அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா அன்றைக்கி பொழுது நல்லபடியாக முடியும். சரியா நேயர்களே? அதனால் இந்த வீடியோ பதிவில் நான் 12 ராசிக்குமே போடுறேன், 27 நட்சத்திரத்துக்கும் போடுறேன். பொறுமையாக எல்லோரும் வீடியோவை பாருங்கள். உங்கள் நட்சத்திரம் வர்ற வரைக்கும் வீடியோவை பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே, இப்போ அசுபதி மகம் மூலம். அசுபதி மகம் மூலத்துக்கு மார்ச் 5ஆம் தேதி, மார்ச் 5 மாசி மாதம் தேதி என்ன தேதி வரும்? மாசி மாதம் 21 வியாழக்கிழமை, அஸ்த நட்சத்திரம், துதிய திதி. இதுதான் அந்த பஞ்சாங்கம். சரி, நம்ம இங்கிலீஷ் டேட்டே எடுத்துக்கிறோம். மார்ச் 5ஆம் தேதி அசுபதி மகம் மூலம். உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம், கும்பிட வேண்டிய தெய்வம், அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமானை கும்பிடணும். சிவனை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. லக்கி நம்பர் உங்களுக்கு லக்கி நம்பர் 1ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் லக்கி நம்பராக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சரியா? சிகப்பு, மஞ்சள், பொன்னிறம் இந்த மூணையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அசுபதி மகம் மூலம். இதில் அசுபதி மேச ராசியில் வரும், மகம் சிம்ம ராசியில் வரும், மூலம் தனுசு ராசியில் வரும். சரியா நேயர்களே? அதனால் நீங்கள் இதை அப்படி எடுத்துக்கணும். அடுத்து பரணி, பூரம், பூராடம். பரணி மேசராசியில் வரும், பூரம் சிம்ம ராசியில் வரும், பூராடம் தனுசு ராசியில் வரும். ஸோ பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தெய்வம் மார்ச் 5ஆம் தேதி முருகப்பெருமானை கும்பிடணும். சரியா? அதிர்ஷ்ட நம்பர் உங்களுக்கு 9ஆம் நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது. 9ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் 2 நம்பரை எடுத்துக்கலாம். 9, 3 அதிர்ஷ்ட நம்பரை பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட கலர் சிவப்பு கலர், நீல நிறம். சரியா? சிகப்பு, நீல நிறம் இந்த பரணி, பூரம், பூராடத்துக்கு அதிர்ஷ்ட நிறமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. ரைட்டு. அடுத்து கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இது மூணுமே சூரியனுடைய நட்சத்திரம். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம். இதில் கிருத்திகை ரிஷபத்திலையும் வரும், மேசத்துலேயும் வரும். உத்திரம் சிம்மத்திலையும் வரும், கண்ணிலையும் வரும். உத்திராடம் மகரத்துலேயும் வரும், தனுசுலேயும் வரும். ஸோ இந்த 3 நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட தெய்வம் குரு பகவான், தட்சிணாமூர்த்தி. ஸோ தட்சிணாமூர்த்தி நாமத்தை சொல்லிட்டு போகணும். இல்லைன்னா குரு பகவானுடைய மந்திரத்தை சொல்லணும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ் மகேஸ்வர, குருதாஸ்தா பரபரமா தஸ்மைஸ்தி குருவே போற்றி, தேவகுருவே பிரகஸ்பதி, பொன்னானனே குரு பகவானே போற்றி அப்படின்னு நீங்கள் சொல்லணும். உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது 3ஆம் நம்பர், 9ஆம் நம்பர் ரெக்கமெண்டட் நம்பர். இந்த 3 நட்சத்திரத்துக்குமே கிருத்திகை, உத்திரம், உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட நம்பர் 3ஆம் நம்பர், 9ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், ரோஜாப்பூ நிறம், கத்திரிப்பூ நிறம். இந்த 3 நிறத்தில் ஏதோ ஒரு நிறம் போட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆள்பாதி ஆடபாதி. சரியா? அதுக்கேற்ற மாதிரி அதிர்ஷ்டம் கொடுக்கும். அடுத்து ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இதில் ரோகிணி ரிஷபராசியில் வரும், அஸ்தம் கன்னி ராசியில் வரும், திருவோணம் மகர ராசியில் வரும். இந்த 3 நட்சத்திரத்துக்குமே வழிபட வேண்டிய தெய்வம், அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணணும். அடுத்து அதிர்ஷ்ட எண் 8ஆம் நம்பர். சரியா? உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் 8ஆம் நம்பர், 6ஆம் நம்பர் 2 நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட கலர் டார்க் க்ரீன், டார்க் எல்லோ, டார்க் ப்ளூ. சரியா? அடர் பச்சை, அடர் மஞ்சள், அடர் நீலம். இந்த நிறம் ரோகிணி, அஸ்தம், திருவோண நட்சத்திரத்துக்கு ரெக்கமெண்டட் செய்யப்படுகிறது. அடுத்து மிருகசீரிசம், சித்திரை, அவிட்டம். இதில் மிருகசீரிசம் ரிஷபம், மிதுனம் வரும். சித்திரை கன்னி, துலாமில் வரும். அவிட்டம் மகர, கும்பத்தில் வரும். இந்த 3 நட்சத்திரத்துக்குமே அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகப் பெருமானை கும்பிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. லக்கி நம்பர் 7ஆம் நம்பர், 2ஆம் நம்பர் 2 நம்பருமே உங்களுக்கு லக்கி நம்பர் தான். 7ஆம் நம்பர், 2ஆம் நம்பர். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. சரியா? அதிர்ஷ்ட கலர் வெளிர் மஞ்சள், வெளிர் பச்சை, வெளிர் நீலம். அதாவது மஞ்சள், பச்சை, வெள்ளை, நீலத்தில் ஒயிட் கலரணும். வெளிர் மஞ்சள், வெளிர் பச்சை, வெளிர் நீலம். இந்த 3 கலருமே நீங்கள் போட்டுக்கலாம். இதில் ஏதோ ஒன்றா போட்டுக்கலாம். சரியா? நான் சாய்ஸில் தான் சொல்கிறேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுக்கோங்க. அடுத்து திருவாதிரை, சுவாதி, சதயம். திருவாதிரை மிதுனத்தில் வரும், சுவாதி துலாமில் வரும், சதயம் கும்பத்தில் வரும்.
திருவாதிரை சுவாதி சதயம் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே வந்து அதிர்ஷ்ட தெய்வம் அம்மன் மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், கருமாரி அம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் வந்து 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பர். சரியா, 2, 7 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். என்னைக்கு கொடுக்கும்? மார்ச் 5ஆம் தேதி கொடுக்கும். சரி, உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட திசை வந்து வடமேற்கு. அதிர்ஷ்ட கலரு லக்கி கலரு அப்படி பார்த்தோம்னா வெளிர் பச்சை, வெளிர் மஞ்சள், வெள்ளை. சரியா, இது 3மே வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட கலராக பரிந்துரைக்கப்படுகிறது. அடுத்து வந்து புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இதில் புனர்பூசம் வந்து மிதுனம் கடகத்தில் வரும், விசாகம் வந்து துலாம் விருச்சிகத்தில் வரும், பூரட்டாதி கும்பம் மீனத்தில் வரும். இந்த 3 நட்சத்திரத்துக்குமே வந்து மார்ச் 5ஆம் தேதி அதிர்ஷ்ட தெய்வம் கும்பிட வேண்டிய தெய்வம் வந்து பெருமாள் ஸ்ரீமன் லட்சுமி நாராயணன். அதிர்ஷ்ட நம்பர் 5ஆம் நம்பர் 9ஆம் நம்பர். சரியா, 5ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பராக பரிந்துரைக்கப்படுகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட கலர் பச்சை, கிரே. பச்சை கலரும் போட்டுக்கலாம், கிரே கலரும் போட்டுக்கலாம், சிமெண்ட் கலரும் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பூசம், அனுசம், உத்திரட்டாதி. இதில் பூசம் வந்து கடகராசியில் வரும், அனுசம் வந்து விருச்சிக ராசியில் வரும், உத்திரட்டாதி மீன ராசியில் வரும். ஸோ இந்த 3 நட்சத்திரத்துக்குமே வந்து அதிர்ஷ்ட தேவதை கும்பிட வேண்டிய தெய்வம் வந்து மகாலட்சுமி, அன்னை லட்சுமி, அஷ்டலட்சுமியை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகிறது, அருட்பொருள் கிடைக்கும். அடுத்து வந்து அதிர்ஷ்ட நம்பர் லக்கி நம்பர் 6ஆம் நம்பர். சரியா, அதிர்ஷ்ட நம்பர் வந்து 6ஆம் நம்பர் 4ஆம் நம்பர் 2 நம்பருமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 6, 4. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் நீலம், பச்சை, ப்ளூ அண்ட் கிரீன் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நிறமாக பரிந்துரைக்கப்படுகிறது. அடுத்து வந்து ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இதில் ஆயில்யம் கடகத்தில் வரும், கேட்டை விருச்சிகத்தில் வரும், ரேவதி வந்து மீனத்தில் வரும். உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட தெய்வம் கும்பிட வேண்டிய தெய்வம் வந்து தேவி ஸ்ரீ கருமாரி அம்மன் அல்லது துர்க்கை அம்மன். 2 அம்மனில் ஒரு அம்மனை கும்பிடலாம். அதிர்ஷ்ட நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் வந்து 4ஆம் நம்பர் 7ஆம் நம்பர். சரியா, 2 நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது, 4, 7. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம், மஞ்சள். சரியா, வெளிர் நீலம் அல்லது மஞ்சளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நேயர்களே, இப்போ வந்து 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்துக்குமே கும்பிட வேண்டிய தெய்வம், லக்கி நம்பர், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட திசையை சொல்லியிருக்கிறேன். இப்போ மறுபடியும் உங்களுக்கு வந்து நட்சத்திரத்துக்கு வந்து அந்த லக்கி நம்பரை மட்டும் சொல்லிவிட்டு வீடியோவை நிறைவு பண்ணுறேன். அசுபதி மக மூலம் உங்களுக்கு நட்சத்திரம் உங்களுக்கு இந்த 3 நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட நம்பர் வந்து 1, 9. பரணி, பூரம், போராடம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நம்பர் லக்கி நம்பர் 9, 3. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் உங்களுக்கு வந்து லக்கி நம்பர் 3, 9. ரோகிணி, அஸ்தம், திருவோணம் உங்களுக்கு லக்கி நம்பர் 8, 6. மிருகசிரிசம், சித்திரை, அவிட்டம் உங்களுக்கு லக்கி நம்பர் 7, 2. திருவாதிரை, சுவாதி, சதயம் உங்களுக்கு லக்கி நம்பர் 2, 7. புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி உங்களுக்கு லக்கி நம்பர் 5, 9. பூசம், அனுசம், உத்திரட்டாதி உங்களுக்கு லக்கி நம்பர் 6, 4. ஆயில்யம், கேட்டை, ரேவதி உங்களுக்கு லக்கி நம்பர் 4, 7. வாழ்த்துக்கள். காமதேனு ஜோதிடத்தை தொடர்ந்து பாருங்கள். எது சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். இது வந்து தினசரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அன்றாடம் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம், எந்த திசையை நோக்கி போகலாம், என்ன கலரை போட்டுக்கலாம், இதுதான் ரொம்ப முக்கியம். சரியா, ஒரு மனிதனுக்கு வந்து நட்சத்திரம் ரொம்ப முக்கியம். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதுக்கு பின்னாடி நம்ம போடுற ட்ரெஸ் கோட், அன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸை போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஒரு மாற்றம் இருக்கும், லக்கு அடிக்கும், அவ்வளோதான். சரியா, தொட்ட காரியம் தொடங்கும், காரியம் அனுகூலம் இருக்கும். லக்குனா யாரும் பெட்டி நேரம் பணம் கொடுக்க போகிறது கிடையாது. போகிற காரியம் முடியும். வரைய வினைகள்லாம் பனி போல தீர்ந்துடும். மலை போகிற வர வினைகள்லாம் பனி போல தீர்ந்துடும். தலைக்கு வருது தலைப்பாரோடு முடிஞ்சு போயிடும். நம்ம கெடுதல் நினச்சிட்டு வரவே நம்ம பார்த்துன்னு போயிடுவான். சரியா, டார்ச்சர் குறையும். வேலை பார்க்குற இடத்துல நிம்மதியாக இருக்கலாம். மேல் அதிகாரி எதுவும் செய்ய மாட்டாங்க. தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும். கடன் இல்லாமல் வியாபாரம் பண்ணலாம், நல்லபடியாக இருக்கும். சரியா, வழிபாடு தான் ரொம்ப முக்கியம். 100க்கு 100 நடக்குன்னு சொல்ல மாட்டேன். 100க்கு 100லாம் யாருக்கும் நடக்காது. 100க்கு ஒரு 60% நடந்தாலே போதும். சரியா நேர்களே, இங்கே மனிதன் கணக்கு போட்டு தான் பார்க்குறோம். ஜோதிடத்தில் கணக்கு போட்டு தான் சொல்கிறேன் வழியை. அப்படியே சொல்கிறது யாராலையும் முடியாது. இறைவன் ஒருவன் தான் அனைத்தும் மறைந்தவன். ஆண்டவன் ஒருவன் மிகப்பெரியவன். அவனுக்கு தான் அனைத்தும் தெரியும். மற்றது எல்லாமே வந்து அளக்கிறது தான், அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச வச்சு அளந்து சொல்கிறது தான். வாழ்த்துக்கள். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெறுங்கள். இன்பம் ஏறட்டும், இன்பம் பெருகட்டும், நல்லது நடக்கட்டும், நலமுடன் வாழுங்கள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடுபடி வாழுங்கள். நிறைந்த வளம் பெறுங்கள். நன்றி நேயர்களே. வாழ்த்துக்களுடன் காமதேனு ஜோதிடம் என்றும் உங்கள் உற்ற ஜோதிட துணைவன்.
வாழ்த்துக்கள், வளமுடன். நன்றி நன்றி நன்றி.